Hello guys, welcome back to Toki Talkies. I'm very sorry, டோக்கி விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே அப்செட்டாக இருப்பீங்க. டெய்லி வீடியோ போட்டுட்டு இருந்தேன் டோக்கியை. பட் இப்போ வந்துட்டு மாதத்துக்கு ஒரு வீடியோ போடுறதே பெரிய விஷயம். பட் அது எல்லாமே ஒரு ரீசன் இருக்குது. ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிலேருந்து டோக்கி அடிக்கடி சிக் ஆகிட்டாங்க. எப்போ பார்த்தாலும் கோல்ட் அண்ட் காஃப் அண்ட் ஃபீவர் இந்த மாதிரி ஆன் அண்ட் ஆஃபில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. பட் இந்த தடவை டோக்கிக்கு வந்துட்டு சிவியர் ப்ரீத்திங் இஷ்யூஸ் வந்துச்சுங்க. செஸ்ட் புல்லிங் இருந்துகிட்டே இருந்துச்சு. இது எதிர்பார்க்காது தான். இதை விட அதிகமான நாட்கள் கோல்டு இருந்து அவளுக்கு வந்துட்டு ப்ரீத்திங் இஷ்யூ இருக்கும்போதெல்லாம் வீட்லேயே நம்ம அஃப் பஃப்லாம் கொடுத்து செட்டில் பண்ணியிருக்கோம். க்யூர் பண்ணி ஸ்கூலுக்கும் அனுப்பியிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் என்னோட பவர் 1 or 2 days வந்துட்டு டாக்டர் சஜஸ்ட் பண்ண மெடிசன்ஸ் அண்ட் அஃப் பஃப்லாம் கொடுத்து அவளை க்யூர் பண்ணுறது தான். அண்ட் அப்படியும் சரியாகலைன்னா நான் செகண்ட் டே நைட்கே வந்துட்டு டோக்கியோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு செகண்ட் சஜஷன் வந்துட்டு நான் அவர்கிட்ட கேட்பேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் கொடுத்ததெல்லாம் கொடுத்தும் சரியாகலைன்னு சொல்லிட்டு நார்மலாகவே வந்துட்டு ப்ரீத்திங் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா ப்ராப்பராக நம்ம மெடிசன் கொடுத்து அவளுக்கு வந்துட்டு சரியாயிடும். அவள் வந்துட்டு திருப்பியும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருவா. இப்போ ஒரு 6 months-ஆகவே அடிக்கடி டோக்கி வந்துட்டு சிக் ஆகிட்டே இருந்தால் மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு இல்லை ட்வைஸ் ஆச்சு அவளுக்கு இந்த மாதிரி கோல்ட் அண்ட் கஃப் அண்ட் இந்த இஷ்யூஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. நாங்களும் என்ன நினச்சோன்னா வின்டர் சீசன்னால் அவளுக்கு செட் ஆகலை, லைக் ஸ்கூலில் வந்துட்டு காற்றடிக்கும் போது அந்த மாதிரி விஷயங்கள்னால அவளுக்கு செட் ஆகலை அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தோம். அண்ட் கேப் அந்த மாதிரி நிறைய ப்ரிகாஷன்ஸோடு தான் அவளை நாங்கள் அனுப்பியும் இருந்தோம். இருந்தாலுமே அவள் அடிக்கடி வந்துட்டு சிக் ஆகிட்டே இருந்தாள். இந்த தடவை நாங்கள் அப்படி தான் நினச்சோம். ஏன்னா அவளுக்கு வந்துட்டு ப்ரீவியஸாக வந்த கோல்ட் அண்ட் கஃப் டேஸை விட வந்துட்டு இந்த தடவை ஜஸ்ட் 1 day பிஃபோர் தான் வந்துருந்துச்சு. அதுவும் லைட்டாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் அந்த எப்போவுமே கொடுக்குற மெடிசன்ஸ் கொடுத்துட்டு அண்ட் இருந்தோம். பட் ஒரே ஒரு விஷயம் தான் நடந்துச்சு. நைட்டு பவர் கட் ஆச்சு. தலை பயங்கரமாக வேர்த்துடுச்சு. ஸோ அப்போவே எனக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. ரொம்ப தலை வேர்க்குது. இது நான் நினச்ச தலை வேர்க்கிறதுனால அவளுக்கு வந்துட்டு கோல்டு அதிகமாக ஆகிட்டு ஏதாச்சும் இன்னும் ப்ராப்ளம் ஆகுமோன்னு சொல்லிட்டு அப்பயும் வந்துட்டு அந்த மாதிரி டைமில் அவள் ரொம்ப விளையாடிக்கிட்டு அவள் நார்மலாக தான் இருந்தாள். பவர் கட் ஆச்சு. அவள் உட்காந்துக்கிட்டு என்கிட்ட பேசுகிறது, அவளுக்கு நான் வந்துட்டு விண்டோஸ்லாம் ஓப்பன் பண்ணி கொடுத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு தான் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா ஒரு 8 o'clock or 7 o'clock அந்த மாதிரி டைமில் அவளுக்கு வந்துட்டு செஸ்ட் புல்லிங் இருந்துச்சு. என்னடா இது இந்த அளவுக்குலாம் சிவியர் ஆகாதே, லைட்டாக ப்ரீத்திங் இஷ்யூ இருக்கும், நம்ம மெடிசன் கொடுத்தா செட்டில் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அண்ட் உடனே வந்துட்டு அவளுக்கு அவளோட ரெகுலர் எஃப் பஃப்பும் வந்துட்டு கொடுத்துட்டு ஜஸ்ட் வெயிட் பண்ணி பார்த்தோம். 2-3 hours அவளுக்கு செட்டில் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக அப்படி தான் ஆகும். ஆனால் இது ஆகலை. ஸோ உடனே நம்ம வெயிட் பண்ண வேண்டாம், இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடலாம். ஏன்னா அதிகமாக இருக்குது, நமக்கே பார்த்தா தெரியும், ரெகுலராக இருக்கிறத விட அதிகமாக இருந்துச்சு. ஸோ உடனே நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு உடனே அவளை எமர்ஜென்சியில் அட்மிட் பண்ணி அண்ட் அவளுக்கு வந்துட்டு நெபுலைஸ் எல்லாம் கொடுத்து செட்டில் பண்ணி என்ன ரீசனால் இது வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெஸ்ட் எடுத்தாங்க. வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கும் அந்த மாதிரி பிளட் டெஸ்ட் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அண்ட் அதில் வந்துட்டு எல்லாமே கிளியராக இருந்துச்சு, எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது. அண்ட் ஃபைனலாக கோவிட் டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க. அந்த டைமில் தான் தெரிஞ்சிச்சு அவளுக்கு கோவிடோட வேரியண்ட் வந்துருந்துச்சு. ரொம்ப ஷாக் ஆகிட்டோங்க. அண்ட் அவளை இந்த தடவை வந்துட்டு வெயிட் பண்ணாமல் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து பார்த்தது வந்துட்டு ஒரு ரிலீஃபாக இருந்துச்சு. டக்குன்னு அது தெரிஞ்ச உடனே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எப்படி வந்திருக்கும், ஏன்னா உங்களுக்கே தெரியும் டோக்கியோ நாங்கள் எந்த அளவுக்கு பொத்தி பார்த்துட்ருக்கோன்னு சொல்லிட்டு. அண்ட் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வீடு கட்டிட்டு அதனோட டஸ்ட்னாலேயே வந்துட்டு இந்த தடவை எனக்கும் சரி நிக்கலுக்கும் சரி அதிகமாக எங்களுக்கே வந்துட்டு இந்த அலர்ஜி அண்ட் கோல்ட் அண்ட் காஃப்லாம் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் நினச்சோம் டோக்கிக்கு தான் ஒரு ரீசனாக இருக்கும்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் மெடிசன்ஸும் நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் இது வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இது அவள் ஸ்கூலுக்கு போகிற டைம். அண்டு அது ஒன்று. இன்னொன்று வந்துட்டு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு அவள் இந்த கஷ்டம் எல்லாம் பட்டிருப்பாள். ஸோ திருப்பியும் அவள் வந்துட்டு இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறது வந்துட்டு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அவள் அட்மிட் பண்ணும்போது இதையெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் பயந்துட்டா. ஃபர்ஸ்ட் டே அண்டு அந்த ஒரு நாள் அது ஃபுல்லாக பயந்துட்டா. அவளுக்கு வந்துட்டு பிபியும் வந்துட்டு ஹை ஆகிட்டே இருந்துச்சு பயந்துக்கிட்டே இருக்கிறதுனால. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த சின்ன வயசில் அவளுக்கு வந்துட்டு இப்படி பிபி அதிகமாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் உங்களுக்கு இன்னொரு விஷயமும் நான் நிறைய விஷயங்கள் இதில் ஷேர் பண்ணோன்னு தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோவே போடுறேன். நார்மலாக வந்துட்டு கிட்ஸுக்கு வந்துட்டு கோல்டு ஆகும்போது நம்ம என்ன நினைப்போம்னா தலை வேர்த்துருச்சு அதனால் கோல்டு ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் நினைப்போம். அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் தான் டோக்கிக்கு வந்துட்டு அப்படியே நினச்சிருக்கோம். தலை வேர்த்து கோல்டாகும் அப்படின்றது மாதிரியும் நினச்சோம். ஆக்சுவலி முன்னாடி நாள் கரண்ட் ஆஃப் ஆகும்போது
அதனால் தலைவேர்த்து கோல்டு அதிகமாகிட்டு அதனால் வந்துட்டு அவளுக்கு இந்த இஷ்யூஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிருந்தோம். பட் இதில் இன்னொரு ரீசனும் இருக்குங்க. நம்ம உடம்புல ஆக்சிஜன் வந்துட்டு கம்மியாச்சுன்னா தலை வேர்க்கும். இதை வந்துட்டு நம்ம பார்க்கணும். நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கோல்டு இருக்குது, காஃப் இருக்குது, தலை வந்துட்டு வேர்க்குது, மூச்சு வாங்குதுன்னா அவங்களோட உடம்புல ஆக்சிஜன் கம்மியாக இருக்குது, நம்ம கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் ஆகணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ வீட்லேயே நம்ம வச்சு எல்லாத்தையும் ட்ரீட் பண்ண முடியாது. டோக்கியோ பொறுத்த வரைக்கும் ஏன் மைண்டுக்கு அப்டேட் ஆகாத மெடிசன்ஸே கிடையாது அவளுக்கு ரெகுலராக கொடுக்கறது. அவளுக்கு சர்ஜரிக்கு முன்னாடியிலேருந்து சர்ஜரி பண்ணதுக்கப்புறமா கண்ணும் கருத்துமாக டாக்டர் ஒன்று ஒன்றும் சொல்கிறதையுமே நான் வந்துட்டு அடிக்கடி அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் பேப்பர்ஸை எடுத்து பார்த்து அப்படியே அப்டேட்டடாக இருப்பேன். அண்ட் நார்மலாகவே அவளுக்கு வந்துட்டு கோல்டன் காஃப்லாம் வரும்போது மேக்ஸிமம் நான் செட்டில் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் அதையும் மீறி இந்த தடவை வந்துட்டு அவள் அட்மிட் ஆகிற நிலமை வந்துச்சு அப்படின்னா ஸோ அது வந்துட்டு வேறு ஒரு இன்னும் அதிகமான வந்துட்டு இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் கோவிட் வந்துட்டு சும்மா கிடையாது. கோவிடோட வேரியண்ட்டாக இருந்தாலும் அது வந்துட்டு மோசமானது தான். ஸோ இது எல்லாமே நம்ம வந்துட்டு பார்த்தே ஆகணும். நார்மலாக குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் 1 நாள் இல்லைனா 2 நாள் அவ்வளோதாங்க. மெடிசன்ஸே உங்ககிட்ட இல்லைனா அன்றைக்கே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும். மெடிசன்ஸ் இருக்குது, அதை வந்துட்டு நான் கொடுத்து செட்டில் பண்ண பார்க்குறேன் அப்படின்னா மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ் தான். 24 ஹவர்ஸ் தாண்டி அவங்க சிக்காக இருக்காங்கன்னா எண்ட் ஆஃப் 48 ஹவர்ஸில் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குட் மார்னிங். I love you so much, baby. You look so pretty now. ஸ்டிக்கரா? இந்த ஸ்டிக்கர்ஸ் தான் வச்சு. காமி எங்க ஸ்டிக்கர் போட்டாங்க நீயே பிச்சுக்கிட்டல? இல்ல இல்ல என்ன ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சாப்பிட்றியா? சாப்பிட்டு அப்புறமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறியா? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்குவேன். நேற்று போட்டு டர்ட்டி ட்ரெஸ் இல்லை? அது வலிக்காம நான் ட்ரெஸ் போட்டு விடுறேன். ஓகே. நல்லா உட்காரு. சந்தி காமிக்க மாட்டீங்க? வேற லெவலாக இருக்குமா? நீயே சாப்பிட்ற? அம்மா தரேன்டா, அம்மா தரேன்டா. பிடிச்சிருக்கா? கொஞ்சம் பால் தொட்டு தட்டா? டோக்கிமா பிடிச்சிருக்காடா? ம் பிடிச்சிருக்கா? சரி. எம்மையா இருக்கா? சூடாறதுக்குள்ள யாரும் க்ளீனிங் வந்தால க்ளீன் பண்ணுறதுக்கு ரூம், அதனால நம்ம கதகதன்னு சாப்பிடலாம். பாய் காய். ராஜானா கிங்கு தானே? அதான் கிங்ஸ் ஒரு ராஜா சாப்பிட்ற சாம்பார் இது. கிங்ஸ் சாம்பார் இது தெரியுமா? ராஜ்பவன்ல இருந்து ராஜாஸ் சாப்பிட்றது தான் உனக்கு வாங்கிட்டு வந்தாடி ஆச்சா. அந்த அப்படியா? பிடிச்சிருக்கா? சாப்பிடலாமா? வேற என்ன தெரியுமா வாங்கிட்டு வந்திருக்காரு? அச்சா இட்லியும் வாங்கிட்டு வந்திருக்காரு பாரு. இந்த மாதிரி இட்லியும் இருக்கு. உனக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ சாப்பிட்டு தூங்கலாம். தோசை 2 தோசை இட்லி.
சரி ஒன்று ஒன்றா சாப்பிட்டுக்கலாமா? ஒரு மார்க்கமாக படுத்துட்டு இருக்க. அப்படிதான் பண்ணுவாங்க. ஆல்வேஸ் அப்படி தான் படுத்தியா? நான் இப்படி பாரு ஆப்ஷன் இப்படி பாரு எனக்கு பிடிச்ச இடியாப்பம்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க நமக்கு. அவங்க ரொம்ப பெஸ்ட்டு. ஓகேவா? யாருன்னே தெரியாமல் நமக்கு ஹெல்ப் பண்ணும்போது நம்ம அவங்களுக்கு கண்டிப்பாக தேங்க்ஸ் பண்ணணும். சரியா? நிக்கி வந்துட்டு எங்களையும் பார்த்துக்கணும் அண்ட் அவர் வந்துட்டு ஆஃபீஸ்க்கும் போகணும். ஸோ அதனால் வந்துட்டு நைட் ஆனால் எங்களுக்கு ஃபுட்லாம் வாங்கிட்டு வந்து எங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. அண்ட் மிட் நைட்டில் கிளம்பி திருப்பி வீட்டுக்கு போவாங்க அண்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு திருப்பியும் வருவாங்க அந்த மாதிரி. ஸோ இந்த டைமில் வந்துட்டு இங்கே ஃபுட் அவ்வளோ வந்துட்டு டோக்கிக்கு பிடிக்காதனால வெளியிலேருந்து தான் வாங்கி கொடுத்தோம். என்ன சொல்கிறது, கடவுள் புண்ணியத்தில் வந்துட்டு எனக்கு ஒரு ஃபேமிலி கிடச்சிருந்தாங்க. ஸோ அவள் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண அந்த நாள் அண்ட் அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு ஃபுல் டே நான் சாப்பிடவே இல்லை. அவள் ஐசியூவில் வந்துட்டு அவளும் எதுவும் சாப்பிட முடியல. ஸோ அந்த ஸ்ட்ரகிள் அவள் படும்போது எனக்கு அந்த ஃபுல் டே சாப்பிட வந்துட்டு தோணலை. ஸோ கூடவே இருந்தேன். அதனால் நெக்ஸ்ட் டே வந்துட்டு அவள் கொஞ்சம் நல்லா ஆனதுக்கப்புறமா நிக்கில் வந்துட்டு எனக்கு ஃபுட்லாம் வாங்கிட்டு வந்து நீ போயிட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்துட்டு என்ன அனுப்புனாங்க. ஸோ அந்த டைமில் தான் எனக்கு அந்த ஃபேமிலி வந்துட்டு கேன்டீனில் பார்த்தேன். நிறைய ஃபுட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் பிஃபோர் டே வந்துட்டு ஃபுல்லாக சாப்பிடல. ஸோ நல்லா சாப்பிட்டுட்டுன்னு சொல்லிட்டு, பட் நிறைய வாங்கிட்டு வந்தாலும் ஒரே நாளில் சாப்பிட முடியாது இல்லையா? அப்போ நான் ஃபோன்லாம் எடுத்துகிட்டு வரல. ஸோ அந்த டைமில் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற அவங்க கிட்ட தான் ஃபோன் வாங்கி நான் அவரை மேலே வந்துட்டு பாகி சாப்பிட சொன்னேன். ஸோ அந்த டைமில் ஃப்ரெண்டானவங்க தான். தென் நெக்ஸ்ட் டே வந்துட்டு அவங்கள நான் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரே ஃப்ளோரில் இருந்தோம். அப்போ வந்துட்டு அவங்கக்கிட்ட சொல்லி ஃபுட் வாங்கிட்டு வரீங்களா நீங்கள் வாங்கிட்டு வரும்போதுன்னு கேட்டது தான். ஸோ அந்த டைமில் அவங்க வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. பட் பைசா அப்பவும் வாங்கலை. நான் எவ்வளோ கேட்டு பார்த்தேன். அவங்க வந்துட்டு பைசா வாங்கவே இல்லை. நான் சொன்னேன் ஜிபே சொல்லுங்கள், நான் எங்ககிட்ட ஜிபேவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி வாங்கவே இல்லை கடைசி வரைக்கும். அதுக்கப்புறம் அவங்க போகிற வரைக்குமே வந்துட்டு டே டைமில் எங்களுக்கு ஃபுட் வாங்கிட்டு வந்தது அவங்க தான். நானும் அவங்க ஜிபே இல்லைன்னு சொன்ன உடனே சரி காலேஜ் படிக்கிற பொண்ணு போல் அதனால தான் இல்லை, ஏன்னா அவங்க சிஸ்டர் தான் இருந்திருந்தாங்க, லைக் குழந்தையோட அம்மாவோட சிஸ்டர் தான் இருந்திருந்தாங்க அப்படின்னு நினச்சிட்டு சரி பெரியவங்க கிட்ட கேட்டு நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறமேட்டு கேட்குறேன் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லைங்க எங்ககிட்ட ஜிபேவே இல்லைங்க அப்படின்றாங்க. என்ன சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு டைமில் நம்ம வந்துட்டு ரொம்ப சேடாக ஒரு சில விஷயங்களுக்கு வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கிற ஒரு டைமில் இந்த மாதிரி ஒரு ஆளுங்க பார்க்கும்போது இன்னும் கூட நல்லவங்க இருக்காங்க, இன்னும் கூட நம்மளை வந்துட்டு ஏதாச்சும் ஒரு நல்லவங்களை பார்க்க முடியும், நமக்காக வருவாங்க அப்படின்ற ஒரு ஹோப் இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்துட்டு எனக்கு அந்த டைமில் இருந்துச்சு. இதுலேருந்து நம்ம வந்துட்டு என்ன பார்க்கணும், நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க. நல்லவங்களை பார்க்கும்போது அதை வந்துட்டு நம்ம ரொம்ப பிளஸ்டாகவும் அண்ட் கைண்டாகவும் நம்ம வந்துட்டு ஹேண்டில் பண்ணிக்கலாம். அண்ட் கெட்டவங்களை பார்க்கும்போது இட்ஸ் ஓகே, நம்ம திரும்பவும் நல்லவங்களை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இருந்து மூவ் பண்ணலாம். இதெல்லாம் இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்துட்டு ரொம்ப அடிபட்டு நொந்து நூடுல்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம மனசை நம்மளே வந்துட்டு தேத்திக்கிற ஒரு விஷயம் தாங்க. பட் ஸ்டில் இது வந்துட்டு நம்மளை ஸ்ட்ரெஸ் ஆகாமல் பார்த்துக்கும். நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏதோ ஒரு இதில் வந்துட்டு மனசு கஷ்டப்பட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி எதர்ச்சியாக நடக்கிற சில விஷயங்கள் அதை நம்ம மைண்டில் எடுத்துக்கிட்டு மற்ற விஷயங்களை தூக்கி போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அப்படி தான் நானும் நீங்களும் இப்போ மூவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். எங்களுக்கு ஃபுட் வாங்கி கொடுத்த நல்லவங்க முன்னாடி நாள் நைட் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு போயிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்துட்டு கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதனால நான் என்ன பண்ணேன்னா ஸ்விக்கி ஜெப்டோவில் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் அது வந்துட்டு உள்ளே அலோட் கிடையாது, நம்ம தான் கேட்டில் போயிட்டு வாங்கிட்டு வரணும். ஸோ நிக்கில் இல்லாமல் டோக்கியோ தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அந்த டைமில் கொஞ்சம் சிஸ்டர்கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு கீழே போயிட்டு ஒரேடியாக மீல்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன் அவளுக்கு. ஸோ ரைஸ் வச்சு அவளுக்கு வந்துட்டு ரைஸ் காரம் இல்லாமல் ஏதாச்சும் தால் இருந்துச்சுன்னா மிக்ஸ் பண்ணி அவளுக்கு கஞ்சியாவோ இல்லை வந்துட்டு தாலாவோ கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் அன்றைக்கி டிஸ்சார்ஜ் ஆக போகிறோம். ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நல்ல ஃபுட் பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா பேக்கப்புக்கு ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே இருந்துச்சு அவளுக்கு கொடுக்கறதுக்கு. ஸோ அதான் ஒரு 5 நாளுக்கு அப்புறம் வந்துட்டு சோறு குழம்பெல்லாம் நான் வந்துட்டு இன்றைக்கி தான் சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா டோக்கிக்கு என்ன வாங்குகிறோமோ அதுக்கப்புறம் அவள் எப்படி மிச்சம் பண்ணுவா இல்லையா சாப்பிட முடியாமல் சிக்காக இருக்கும்போது அதை அப்படியே நான் வந்துட்டு சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஆல்சோ நிக்கில் வந்துட்டு எனக்கு லைக் காஃபி பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, சர்க்கரை அண்டு பிஸ்கெட்டு இதெல்லாம் வந்துட்டு ஸ்டாக் வச்சுட்டு தான் போயிருந்தார் பசிச்சா சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்படி தாங்க போச்சு ஹாஸ்பிட்டலில். பட் இது வந்து என்னோட ட்ரெஸ்க்கு தான் மேட்ச். பிங்க் கலர்
ரேபிட்டும் பிங்க் கலர். சரி நான் இது போட்டுறவா ப்ளீஸ் இது நீ சின்னதா yellow கலர் போட்டுக்கோ நான் வந்து ரெட் கலர் தான் போட்டுருக்கேன் இது. அது கையிலலாம் போட முடியாது. தலை போட்டுக்கலாம் பாரு நான் போட்டேனே அழகா இருக்கு. வாட்ச் மாதிரி இருக்கும். ஆமா போட்டுறவா நம்ம எங்கேயோ ம் வெளியே போனாதான் புதுசா பிளேஸ் போனாதான் எல்லாம் போடணும். அப்படியா ஆமா சோ ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்கேன் தானே அப்போ போட்டுக்கலாம் இது புது பிளேஸ் தானே ஆமா இது புது பிளேஸ் தான். ம் இன்னைக்கு தான் இந்த ஹாஸ்பிட்டல் பிடிச்சிருக்கு இருக்கலான்னே சொல்கிறா. அப்படியா ஆமா எவ்வளவு நாள் இருந்துக்கலாம் இங்க நல்லதா இருக்கு. நல்லதா இருக்கா இந்த ரூம் பிடிச்சிருக்கா உனக்கு டிவி இருக்கு. என்ன பாக்குற டிவில டிவில கார்ட்டூன் இருக்கு. என்ன உங்க ஃபேவரட் கார்ட்டூன் சொல்லு ரூமி 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 தான் என்னோட ஃபேவரட். அப்போ இவங்க அப்போ நான் ஆல்வேஸ் ரூமி தான் பார்ப்பேன். அப்போ பார்த்தாலும் அதே பார்த்துட்டு இருப்பியா ஆமா அதெல்லாம் பார்க்க கூடாது தானே இல்லை இப்போ பார்க்குறது இல்லை, கொஞ்ச நாள் அப்படி இருந்தா அப்புறம் நாங்கள் ஃபுல் கண்ட்ரோல் பண்ணிட்டு இப்போ வேறு வழி இல்லாமல் இப்போ ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிட்டா. இப்போ இங்கே ஹாஸ்பிட்டல் வந்துட்டு பார்த்தியா ஃபோன் பார்க்கக்கூடாது கண்ணு போயிடும் அதான் டாக்டர் சொல்கிறாங்க. ஏசி இருக்குங்களா? உங்க வீட்ல ஏசி இருக்கா எங்க வீட்ல ஏசி இருக்கு. அப்போ ஏசி ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்படியா இப்போ ரிப்பேர் சரியா போச்சா இல்ல இன்னும் இல்ல. இல்லை வின்டர் சீசன் நாங்கள் அப்படி சொல்லி வச்சுருக்கோம். இல்லைன்னா மேடம்க்கு ஃபுல்லாக வேணும். ஃபுல் தான் எனக்கு ஏசி பிடிக்கும். ம் எனக்கு ஜில்லுன்னு இருக்கும் ஏசி போட்டா. பிடிச்சிருக்கா? நல்லா தானே இருந்தோம், திடீர்னு ஏன் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வந்து படுக்க வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துட்டா. கையில் வந்துட்டு ஐவி போட்டதாக இருக்கட்டும், மூக்கில் ஆக்சிஜன் டியூப் போட்டதாக இருக்கட்டும், ஸோ பிபி செக் பண்ணுறதுக்கு மாட்டி விட்டு அது இது எல்லாமே கனெக்ஷன்ஸ் போட்டோடனே அவளுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. அதனாலேயே பிபி அதிகமாச்சா இல்லை பிபி அதிகமானதுனாலேயே அவளுக்கு வந்துட்டு இரிட்டேஷனாக இருந்தாலும் தெரியல. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, அவள் பார்க்கும்போது பாவமாகவும் இருந்துச்சு. ஒரு நாள் வந்துட்டு ஃபுட்டும் எதுவுமே கொடுக்கல, ரொம்ப கோல்ட் அண்ட் இதுவாக இருந்ததுனால. அப்போ வந்துட்டு டாக்டர்ஸ் கிட்டலாம் வரவங்க கிட்டலாம் பசிக்குதுன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டா. ப்ளீஸ் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. சரி சொல்ல மாட்டேன், நீயே சொல்லு. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே பார்க்க போறோம்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறேன்னா அப்போ இந்த ஊசி போட்டு குத்தினாரு. எனக்கு பசிச்சுச்சுல, அப்போ நான் சாப்பிட போயிட்டு சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் சாப்பிட்டு நாளைக்கு நிறைய சாப்பிட்டுக்கலாம். நைட்டில் சன்னில் அப்போ என் கை தோத்தியாக இருக்க சாப்பிட முடியாதுண்ணா. அதனால அம்மா ஊட்டி விடுறேன்ல. ம் நான் க்ளீன் பண்ணுறேன் இந்த மெஸ்ஸி ரூமை. நீ க்ளீன் பண்ணிய அந்த மெஸ்ஸி ரூமை? ஆமாம், எங்கே மெஸ்ஸியாக இருக்குது? க்ளீனாக தான் இருக்குது. இதோ நல்லா இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் நான் ஃபோன்லாம் கபோர்ட் வச்சேன். வாவ் தடா. சூப்பர்டா, அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் எல்லாமே. ஓகேடா. அம்மா நல்ல கீழே பெட்ஷீட்லாம் இங்கே வச்சுக்கிறேன். அம்மா கீழே பில்லிங் போயிட்டு வரதுக்குள்ளே நீ இதெல்லாம் பண்ணியா? சூப்பர் தங்கம். அப்புறம் பால் பாட்டிலில் விண்டோஸ்ல எழுதி போட்டேன். ஓகே, இங்கே வச்சிருக்கியா? ஓகேடா. அதுக்கப்புறம் அது கச்சிஃப்ல அங்கே மடிச்சு வச்சுக்கிறேன். அழகாக மடிச்சு வச்சிருக்க தங்கம், சூப்பர்டா. நான் பில்லோஸ்லாம் அங்கே வச்சிருக்கேன். அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் பில்லோஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் சேர்லாம் ஜிக்ஸாக் ஹேண்ட்ஸ்லாம் செட் பண்ணிட்டேன். அதையும் அழகாக செட் பண்ணியிருக்கியா? நைஸ்டா கண்ணா. இந்த என்ன மூஞ்சில் எங்கேயோ சொரிஞ்சு வச்சிருக்க, ரெட்டாக இருக்குங்க. இங்கே கொசு கடிச்சிச்சுலாம். கொசு கடிச்சிச்சா? கொசு கிட்ட வரும்போதே விரட்டணும்ல. எதுவும் கொசு தெரியல எனக்கு. சரி, நம்ம வீட்டுக்கு போக போகிறோம்ல, இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாமா? வேண்டாம், ஏன்? வீட்டுக்கு போறதுக்கு நம்ம இப்பதான் வீட்டுக்கு போக போறோம். சரிடா. வீட்டுக்கு போயிட்டு அச்சம்மா வீட்டுக்கு போய் ஜாலியா அங்க விளையாடலாம். சரி, இந்த கையில் இருக்கிற லைன் எல்லாம் ரிமூவ் பண்ணணும்ல. வேண்டாம், ஏன்? வலிக்கும். வச்சிட்டு இருந்தா தான் வலிக்கும், ரிமூவ் பண்ணிட்டேன்னா வலிக்காது. இல்ல வலிக்கும், அவரம்மா பண்ண வர. சரி கள்ளி, இதை நீ வச்சிட்டு இருந்தா தாண்டி உனக்கு வலிக்கும், ரிமூவ் பண்ணிட்டேன்னா வலிக்காது. இல்ல அப்போ இது வச்சுக்கிட்டே எங்கே கூணத்துற வரைக்கும் வருவியா? ஆமா, ட்ரெயினில் யாராச்சும் இடிச்சிட்டாங்கன்னா உள்ளே இருக்கிற ஊசி உனக்கு குத்திக்குமே. என்ன? இல்ல ஆமா. கேர்ஃபுல்லா
கேட்க ஓடுவேன். அப்போ இது போட்டுக்கிட்டு எல்லா ட்ரெஸ்ஸும் போட முடியாதே, உனக்கு கையில் ஏறாதே. மார்னிங் கூட நீ என்ன சொன்ன, என்னம்மா குட்டி டிஷர்ட் எடுத்துகிட்டு வந்த, எனக்கு அடிப்படும்ல சொன்னேன். இதுவா? இது நல்லா தான் இருக்கும். அப்போ இதை கழட்டணும்ல, அப்போ தானே நீ ஃப்ரீயாக விளையாட முடியும். இதுக்குள்ளே ஊசி இருக்கே. பரவாயில்லையா? உனக்கு வலிக்கல? வலிக்குதுன்னு சொல்லிட்டு 3 நாளாக வச்சு செஞ்சியே. எனக்கு வலி போயிடுச்சா? அதனால வலி போயிடுச்சா? உனக்கு அது டிஸ்கம்ஃபர்ட்டாக இல்லை? அப்புறம் அதை கழட்டினா நீ ஜாலியாகிடலாம்ல. ஏன் கழட்ட மாட்டேங்கிற? இப்போதான் ஜாலியாக இருக்கா? நடி, எல்லாரும் இதை போட்டால் தாண்டி அழுவாங்க, நீ என்னடி கழட்டுறதுக்கு அழுகுற? ஏன்? நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு நிலமை டோக்கிக்கு வராமல் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டு நம்ம பார்க்கணும். பட் எனக்கு தெரியல, இதெல்லாம் திடீர்னு வருது. ஏதாச்சும் நார்மல் ஃபீவர் கோல்டாக இருந்துச்சுன்னா ஓகே. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு நம்மளால் தடுக்க முடியும் தெரியல. ஸோ இதெல்லாம் தடுக்கணும்னு சொல்லிட்டு ஜெயிலில் போட்டு வைக்கிற மாதிரி அவளை வைக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. அவளை வீட்டுக்குள்ளேயே வச்சு பார்த்துக்கும்போது அந்தளவுக்கு கஷ்டமாக இல்லை. ஆனால் இப்போ வந்துட்டு ஸ்கூலுக்கு போகிறா, நிறைய விஷயங்களை வந்துட்டு அவள் பார்க்குறா, அதில் நிறைய வந்துட்டு இன்ஸ்பயர் ஆகுறா. ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அவளுக்கு அது பண்ணணும்னு தோணுது, போக தோணுது, எல்லாமே இருக்குது. ஸோ சாப்பிட்ற விஷயத்தில் அவளே கண்ட்ரோல் பண்ணிடுறா. அது எனக்கு செட் ஆகாது, ஜங்க் ஃபுட் நான் சாப்பிட மாட்டேன், இது எனக்கு அலர்ஜி இருக்குது, அந்த விஷயத்தில் இப்போ வரைக்கும் அவள் எங்களுக்கு எந்த விதமான ஸ்ட்ரகிளும் கொடுக்கல. ஆனால் பிளேசஸ் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அண்ட் நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவளுக்கு இப்போ பண்ண தோணுது. ஸோ அது கேட்கும்போது ஒரு பப்ளிக் பிளேஸ்க்கு, ஏதாச்சும் ஒரு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போனால் கூட அந்த பிளேஸ் வந்துட்டு எப்படி இருக்குது, என்ன ஏது எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன் எல்லோரும் ஃபேஸ் பண்ணுறது, எல்லாமே என்ஜாய் பண்ணுறது டோக்கியோவில் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு, சரி ஓகே ரிஸ்க் எடுத்துகிட்டு நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சிக் வந்துடுது. அவளுக்கு சிக் வந்துச்சுன்னா ஒன்று வந்துட்டு நம்ம தூக்கத்தெல்லாம் இழந்துட்டு அவளை ஃபுல்லாக கேர் பண்ணி பார்க்கணும். ஸோ நம்ம உடம்பும் கெட்டு போயிடும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு அவளே வந்துட்டு சிக்கானா வெயிட் லாஸ் பண்ணிடுவா. அவளுக்கு நார்மலாகவே இம்யூனோ சப்ரஸ்லாம் எடுக்கிறதுனால அவள் என்ன தான் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா சாப்பிட்டா கூட, இல்லை நார்மலாக நல்லா சாப்பிட்டா கூட அவளுக்கு வந்துட்டு வெயிட் அதிகமாக வர மாட்டேங்குது. ஸோ அந்த இஷ்யூஸும் இருக்குது. ஸோ இது எல்லாமே மேனேஜ் பண்ணுறது வந்துட்டு இப்போ தான் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. ஸோ எல்லாமே பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவள் ஹாப்பியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக பார்க்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போது கஷ்டமாக இருக்குது, ஸ்ட்ரகிள் ஆகுறாளேன்னு சொல்லிட்டு. ஸோ எதுவுமே இல்லாமல் அவளை வந்துட்டு செக்யூராக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சு பார்த்துக்குறோம் அப்படின்னா எல்லோரும் மாதிரி அவளால் ஹாப்பியாக இருக்க முடியலையே அப்படின்ற ஒரு குட்டி வருத்தம் அந்த மாதிரி கூட இருக்குது. இது எனக்கு வந்துட்டு பயங்கர மூட் ஸ்விங்ஸாக இருக்குது. எப்படி என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவளுக்கு அடிக்கடி சிக்காகும்போது அதில் ஃபுல்லாக இன்வால்மெண்ட் ஆகிறது, நிறைய விஷயங்கள் வந்துட்டு பாதியிலேயே நிறுத்துறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. ஸோ நமக்கு எது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது டோக்கியோ தான். ஸோ அவளோட ஹெல்த் அண்ட் அவளோட லைஃப் இது எல்லாத்துக்கு அப்புறமா தான் வந்துட்டு நாங்கள் எங்களோடது பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் நிறைய விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சேனலை வச்சுக்கலாம். இந்த சேனல் வந்து நான் லாங் வீடியோ போடும்போது நான் சொல்லியிருந்தேன், டெய்லி கண்டிப்பாக வீடியோ போடுவேன், வேறு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் அழுதே, அது எதுக்காக அழுத? பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதை நான் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது பயமாக இருந்துச்சா? இப்போ நான் பிளட் டெஸ்ட் போனேன். அப்போ எனக்கு ஊசி போட்டா எனக்கு அழுச்சிச்சு. அப்போ பிளட் இதுக்குள்ளே இருக்கு, இன்னும் போய்கிட்டே இருக்கு. எங்கே போய்கிட்டே இருக்கு? இதுக்குள்ளே இருக்கு. அதுக்குள்ளே இருந்து எங்கே போயிட்டுருக்கு? போயிட்டே இருக்கணும். எங்கே போகும்? அதுக்குள்ளே சுற்றி சுற்றி போகும். சர்க்குலேட் ஆகுமா பிளட்டு பாடியில்? சரி. பாடியில் போன்ஸ் இருக்கும். போன்ஸ் இருந்தால் ஃபுல்லாக லங்ஸ் இருக்கும், பிரெயின் இருக்கும், ஸ்டமக் இருக்கும், இன்டெஸ்டைன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் மசில்ஸ் இருக்கும், ஐஸ் இருக்கும், ஓகே, பல் இருக்கும், ஓகே, அதுக்கப்புறம் ஹார்ட் இருக்கும்.
ம் செஸ் அங்கே இருக்கும். இங்கே இருக்கும் தான் செஸ்ட்டு. செஸ்ட் இங்கே இருக்கு. ம் அதுக்கப்புறம் ஆர்ம்ஸ் இங்கே, ம் ஷோல்டர்ஸ் இங்கே, ம் அதெல்லாம் இருக்கும். எலும்பும் இருக்கும். ம் எலும்பு. ம் அதுக்கப்புறம் இதுதான் நம்ம இன்டெஸ்ட். வேற என்னலாம் இருக்கும் வயிற்றுக்குள்ள? வயிற்றுக்குள்ளையா? ஸ்டொமக்கில்? ஸ்டொமக்ல ம் ஒரு ஜிக்ஸாக் சாப்பில் இருக்குல்ல, ம் அதில் நம்ம சாப்பாடு சாப்பிட்டா ம் அதில் அது நொண்டி நொண்டி ம் ஸ்டமக்குள்ளே போய் ம் சுற்றி சுற்றி ம். கீழே போய் போக்கு மாதிரி வந்துடும். பூப் மாதிரி வந்துருமா? சரி, மெயின் பார்ட் லிவர் எல்லாம் மறந்துட்டியே. உன்னோட லிவரை மறந்துட்டியா? உன்னோடது அச்சாவோட லிவர் வயிற்றுக்குள்ளே தானே இருக்கு. ஆமாம். அது ஏன் மறந்துட்ட சொல்ல? எங்கே இருக்கும்? இந்த இங்கே ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோமே. லிவரா? ம் கம்ட்டா? ம் இது எவ்வளோ இருக்கும்? ம் கோடா? ம் அச்சாவோட லிவர் தானே உன்கிட்ட இருக்கு. ஆமாம். ஆ, அப்புறம் வேற என்ன இருக்கு? அதுக்கப்புறம் ரூமை கிட்னி இருக்கே, அது மறந்துட்டியே. கிட்னியா? உனக்கு நேற்று காமிச்சனே கிட்னி. நான் கிட்னி பார்த்துட்டேங்க. ஹியூமன் கிட்னி இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கிட்னி இங்கே தான் இருக்கும். அப்போ ஏன் மறந்துட்டு? அதான் தெரியுது. கிட்னி பண்ணிட்டேன். அப்படியா? சொல்லிட்டியா? சரி, ஓகே. நம்ம ம் என்ன பண்ணணும்? ம் நீ ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம். ம் பாரு, ம் நல்லா இருக்கா? நல்லா இருக்குடா. ஒன்று லைட் அங்கே இருக்கு, ம் கர்டன்ஸ்லாம் நேராக இருக்கு, ம் இங்கெல்லாம் லைட் ஆஃப்ல இருக்கு. ம் நல்லா அழகா செட் ஆயிடுச்சு. ஓகே பெயிண்டிங்லாம் இருக்கு. பெயிண்டிங்னா ம் ஒர்க் பண்ணுறது மாதிரியே இருக்கும். ம் பபிள்ஸ் ம் அது சின்ன பிள்ளை மாதிரியே இருக்கும். ம் ம் பாரு, குள்ள சரி, இந்தா பபிள்குள்ள இந்தா. ம் நல்ல குளிர்கொள்ளாமா, ம் நல்ல குளிர்கொள்றேன். ம் இடியப்பம் காலி ஆயிடும். ம் அதுக்கப்புறம் சரி. ம் ம் இந்த கேட்லாம் ஃபுல்லாக ஜெயில் மாதிரியே இருக்குல்ல, ம் அந்த சைடும் ஜெயில் மாதிரியே இருக்கு, இந்த சைடும் ஜெயில் மாதிரியே இருக்கு. நம்ம வெளியே போகவே முடியாது. ம் இப்போ இங்கேயே இருப்போம். ம் அம்மா ஓப்பன் பண்ணனா நான் ஜாலியாக ஃப்ரீயாக வெளியே போயிட்டு ஜாலியாக கூண்டத்துக்கு போயிட்டு ம் ஜாலியாக விளையாடுவோம். இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக கோணத்துறைக்க போகிற? கொஞ்ச நேரத்தில் ரூமை என்னடி பண்ணி வச்சிருக்க? எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்ட. ஆ, நம்ம நம்ம சீக்கிரம் ரூம் லைட் எல்லாம் ஏன் ஆஃப் பண்ண? ஏன் கர்டன்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்ட? இதான் நம்ம சீக்கிரம் ரூம். யாரும் வரப்பாருங்களா? ஹாய், சும்மா தானே சொல்ற. நீ எடுக்கிறியா? வேணாம் வலிக்கும்ல. கை வைக்காத. அது சொறியும் நினைக்கிறேன். அது ஆராய்ச்சி பண்ணுது. அந்த கையை வச்சுட்டு ஊசி இருக்கு அதுக்குள்ள. அது யா, உட்காரு, இங்க உட்காரு. அவங்களுக்கு தெரியாதாடி. ஜஸ்ட் பிளாஸ்டிக் தான். முடிஞ்செடுத்து. ஓகே, அந்த மாதிரி நினைக்கிறேன். ஐயோ. ஐயா, ஓகே, நேத்தெல்லாம் வேற மாதிரி நடந்துக்கிட்ட. ஓகே, நேத்தெல்லாம் வேற மாதிரி நடந்துக்கிட்ட. டைட்டா பிடிச்சிக்கோ. லிக்விட் ஓட்டணும் நானே ஏதாவது. எப்பமா அது ஓப்பன் ஆகும்? இப்போ 3 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தானே அட்மிட் பண்ணுறா. ஜாலி போ சீக்கிரமா உள்ள. செல்லக்குட்டி தங்கம். அம்மா ஆ, ஜாலியா இருக்கு. என்ன ஜாலியா இருக்கு. உங்க டெலிஃபோன் இருக்கு. For emergency service. எதுக்கு? If somebody is stuck in the elevator, lift. யாரும் ஜம்ப் பண்ணதா ஸ்டக் ஆகும். அப் அண்ட் டவுன் வந்து Of course. ஜாலியா இருக்கா? கால் சாப்பிடுறா. சாப்பிட்டு பழகிக்கோ, சரியா? பிடிச்சிருக்கா? வேணுமா தொட்டு? ஆ, நான் சும்மா லைட்டாக தொட்டு காமிக்கிறேன். பிடிச்சிருந்தா கொஞ்சமா ஓகே. ஓகே. அப்பதான் நீ ஹோட்டல்ல சாப்பிட முடியல, காரம் சாப்பிட்டாடா. நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கா? ஓகேவா?
நான் யோசிக்கிறேன். கொஞ்சமா காரம் இருக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு பழகிக்கூடா. தண்ணி சூடாக இருக்கு, ஓப்பன் பண்ணி வைக்கட்டுமா? கொஞ்ச நேரம் காற்றுல ஆறும். நான் இப்படி வைக்கிறேன். ஆ தொடட்டுமா வேண்டாமா? அவளே தொட்டு சாப்பிட்டான். ஜாலி என் தங்கம். டோக்கியோக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் மெடிசன் இருக்குது. ஸோ பக்கத்துலேயே ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்டு மெடிசன் போட்டு கிளம்புனோம். ஏன்னா இந்த டிராஃபிக்கில் நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 2 hours கூட ஆகிடும். ஃபைனலி இது நாங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்க்குறோம். இந்த டைமில் கோவிட் வேரியண்ட் வரும் அண்ட் அவள் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் இவ்வளோ சிக்காயிடுவேன்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்த்தது கிடையாது. இட்ஸ் ஓகே. எல்கேஜிக்கு போகிறதுக்கு முன்னாடி இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இயரில் வந்துட்டு அவளுக்கு நல்லாவே ஸ்டடீஸ் அண்ட் அவளோட ஹெல்த்தை வந்துட்டு மேனேஜ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் இதுலேருந்து கிடைக்கிற லெசன்ஸில். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். எப்பவும் போல் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.